ஹாய் ஹலோ எவ்ரி ஒன். இந்த வீடியோவில் நம்ம ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட் தேர்ட் இயரில் பார்த்தோம்னா பவர் எலக்ட்ரானிக் சப்ஜெக்ட் இருக்கும். அந்த பவர் எலக்ட்ரானிக் சப்ஜெக்டில் யூனிட் 4 பார்த்தோம்னா கண்ட்ரோல் ஆஃப் டிசி மோட்டார் டிரைவ். ஸோ இதில் ஒரு செகண்ட் 14 மார்க் பார்த்தோம்னா இந்த பேஸ் லாக்டு லூப்பு டிசி டிரைவ்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் இருக்கும். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்பொழுது இந்த 4th யூனிட்டில் இதுக்கு முன்னாடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த க்ளோஸ் லூப் கண்ட்ரோலும் பேஸ் லாக்டு லூப் கண்ட்ரோல் இந்த கொஸ்டின். இதுக்கப்புறம் இன்னொரு கொஸ்டின் நான் அப்லோட் பண்ணுவேன், மைக்ரோ ப்ராசஸர் பேஸ்டு டிசி டிரைவ். இந்த கொஸ்டினும் ரொம்ப முக்கியமான 3 கொஸ்டின். கண்டிப்பாக இந்த 3 கொஸ்டின்லேருந்து ஒரு கொஸ்டின் உங்களுக்கு இந்த எக்ஸாமில் கண்டிப்பாக வரும். எல்லா எக்ஸாமும் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ ரொம்ப ஈஸியாக அட்டன் பண்ணுற கொஸ்டின் இதெல்லாம். ஒன்றுமேல கான்செப்ட் என்னென்னா டிசி சப்ளையில் ஒர்க் ஆகிற ஒரு மோட்டரோட ஸ்பீடை நம்ம ஒரு முக்கியமான டிவைசஸ் வச்சு யூஸ் பண்ணி அதை சென்ஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறோம். ஸ்பீடை கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறோம். இந்த 3 கொஸ்டினுக்கும் இதுதான் பேஸு. இதை நீங்கள் புரிஞ்சிட்டா ஓகே. அது நம்ம யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அட்வான்ஸ் ஆகும். ஸோ அதுதான் இங்கே சொல்ல வராங்க. ஸோ ஏற்கனவே நடத்தின அந்த க்ளோஸ் லூப் கண்ட்ரோலை நான் ஒரு 2 செகண்ட் ஒரு 2 நிமிஷம் சொல்லிடுறேன் நான். ஸோ அது பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஓப்பன் லூப் க்ளோஸ் லூப்னு ஒன்று இருக்குது. ஓப்பன் லூப்னால் நார்மலாக நம்ம போயிட்டு எந்த விதமான அந்த ஸ்பீடு தேவைப்படாது. ஸோ நம்ம யூஸ் பண்ணுற மோட்டர் எல்லாமே இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுற மோட்டர். இப்போ ஸோ அதோட ஸ்பீடை நம்ம போயிட்டு மேனுவலாக கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக ஆட்டோமேட்டிக்காக அதுவே இன்க்ரீஸ் ஆகணும், அதுவே ரெடியூஸ் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்துட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் ஆகும். ஸோ இதுதான் க்ளோஸ்டு லூப்னு சொல்லுவாங்க. ஸோ ஓப்பன் லூப் நம்ம மேனுவலாக பண்ணுறது. க்ளோஸ் லூப் என்னென்னா அந்த மோட்டர் சுற்றுற இடத்துல நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு அனலாக் மீட்டர் வச்சுருறோம். ஸோ அனலாக் மீட்டர்னால் டேக்கோ ஜென்ரேட்டர்னு சொல்லுவோம்ல, அதை வைக்கும்பொழுது அது என்ன பண்ணும், அந்த மோட்டரோட லோடு எவ்வளோ ஸ்பீடு சுற்றுதுன்னு சொல்லிட்டு அதை சென்ஸ் பண்ணும். ஸோ அது பேர் ஸ்பீடு சென்சிங் சொல்லுவாங்க. ஸோ அதில் ஒரு சில எரர் உருவாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது மேனுவலாக ஒர்க் ஆகும், அதாவது அனலாகவும் ஒர்க் ஆகும், டிஜிட்டலாகவும் ஒர்க் ஆகும். அதை நம்ம ரீடிங் கன்வெர்ட் பண்ணும்போது அந்த ரீடிங்கில் கண்டிப்பாக மைனூட்டாக சேஞ்சஸ் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. நம்மளுக்கே தெரியும். ஸோ நம்ம லேப்லாம் பார்த்தோம்னா மோட்டரோட ஸ்பீடு செக் பண்ணும்போது திடீர்னு 1500 ஆர்பிஎம் ஓடும், திடீர்னு 1502, 1498, 95 பேர் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் அந்த 2-3 பாயிண்டில் அந்த டிஃப்ரென்ஸ் உருவாக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுபோல் டிஃப்ரென்ஸே உருவாகக்கூடாது, கொஞ்சமான மைனராக ஒரு மிஸ்டேக் கூட உருவாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி தான் அந்த பேஸ் லாக்டு லூப் டிரைவ். ஸோ உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். க்ளோஸ் லூப்பில் ஸ்பீடை மட்டும்தான் சென்ஸ் பண்ணி ஸ்பீட் கண்ட்ரோலருக்கு கொடுக்கும். ரெஃபரன்ஸ் சிக்னலும் நம்மளோட அவுட்புட் சிக்னலையும் கம்பேர் பண்ணி அது சிக்னலை கொடுத்துரும். ஆனால் இதுக்கு என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தோம்னா ஸ்பீடு என்கோடர்னு ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்பீடு என்கோடர் என்ன வேலைன்னு சொல்லிட்டு பார்த்தோம், இது என்ன வேலை செய்யும்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இது நம்மளுக்கு கிடைக்கிற அவுட்புட்டை டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணி ப்ளஸ் ஃப்ரீக்வன்சியாக மாற்றிடும், ஒரு சிக்னலாக மாற்றிடும். அதுதான் கரெக்டான வேர்டு. ஸோ அதை ஃப்ரீக்வன்சியாக மாற்றி அனுப்பும்போது இங்கே ஃபேஸ் டிடெக்டரில் அது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும். ஸோ இது உங்களுக்கு நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஒவ்வொரு பாக்ஸாக என்ன வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு. இதுதான் மெயின் கான்செப்ட். ஸோ ஓப்பன் லூப் என்ன பண்ணோம், ஓப்பன் லூப் கொஸ்டின் நம்மளுக்கு கிடையாது, தெரிஞ்சுக்க வேண்டியதான். ஓப்பன் லூப் நம்ம மேனுவலாக போய்ட்டு ஆப்ரேட் பண்ணுறோம். இதுவே க்ளோஸ் லூப்னால் என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்க, க்ளோஸ் லூப்னால் ஸ்பீடு சென்சார் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுவே பேஸ்டு லாக் லூப்னால் ஸ்பீடு என்கோடர் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்பீடு என்கோடர் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கிடைக்கிற அந்த அவுட்புட் பவர் மோட்டர் எவ்வளோ ஸ்பீடு சுற்றுதோ அதை ஃப்ரீக்வன்சியாக மாற்றுறது தான் இந்த ஸ்பீடு என்கோடரோட வேலை. அப்படி ஃப்ரீக்வன்சியாக மாற்றும்போது ஏற்கனவே சொன்னோம்ல, க்ளோஸ் லூப்பில் பண்ணும்போது ஒரு சில மைனரான ஒரு சின்ன பாயிண்டில் மிஸ்டேக் நடக்கிற வாய்ப்பு, அந்த மிஸ்டேக் நடக்கிற வாய்ப்பு சுத்தமாக குறைக்கப்படுது இந்த இடத்துல இந்த ஸ்பீடு என்கோடரால். ஸோ ஃப்ரீக்வன்சி சிக்னலாக மாற்றி கொடுக்குறதால அந்த கொஞ்சமான லாஸும் கொஞ்சமான எரரும் ஏற்படாமல் நம்மளுக்கு எஃபிஷியன்சியை இன்க்ரீஸ் பண்ணலாம், நம்ம ஃபேக்ட்ரியில் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் இதோட கான்செப்ட்டு. ஸோ இதுதான் பேஸ் லாக்டு லூப்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ முக்கியமாக இதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம், இது என்னென்ன வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ நம்மளுக்கு ஃபேஸ் டிடெக்டர் ஒன்று இருக்குது. ஸோ இது ஃபேஸ் சென்சிட்டிவிட்டி டிடெக்டர்னு சொல்லிட்டு உங்களுக்கு புக்கில் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு 2 சிக்னல் இன்புட்டாக வருது. ஒரு சிக்னல் பார்த்தோம்னா ரெஃபரன்ஸு ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவாங்க, அதாவது எஃப்ஆர்னு தெரியும் உங்களுக்கு, பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். அது ரெஃபரன்ஸாக நம்ம ஃப்ரீக்வன்சி கொடுத்துட்றோம். ஸோ அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவு வோல்டேஜ் நம்ம இந்த மோட்டர் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கணுன்றது தான் ரெஃபரன்ஸு ஃப்ரீக்வன்சியை கொடுத்துட்டோம். அதுக்கு கீழே வருதுன்னா ஃப்ரீக்வன்சி நாட்டுன்னு இருக்கும், அதாவது அவுட்புட் ஃப்ரீக்வன்சி அதுதான். ஸோ அது மோட்டரில் தான் நம்ம அவுட்புட் எடுக்கிறோம். ஸோ இந்த பேஸ் சென்சிட்டிவ் டிடெக்டருக்கு 2 இன்புட் வருது, ஒன்று ரெஃபரன்ஸ் ஃப்ரீக்வன்சி, இன்னொன்று அவுட்புட் ஃப்ரீக்வன்சி. அடுத்தது இந்த பேஸ் சென்சிட்டிவிட்டி டிடெக்டர்
என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த 2 சிக்னலும் எப்போ நம்ம ரெஃபரன்ஸ் சிக்னல் கொடுக்குற வேல்யூ, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரெஃபரன்ஸ் சிக்னலில் நம்ம வந்து 1500 RPM கொடுக்குறோன்னு வச்சுக்கோம். இது அவுட்புட்டு ஃப்ரீக்வன்சி இருக்குது பார்த்திங்களா, அதில் வர வேல்யூ வந்து கரெக்டாக 1500 இருந்துதான் அதான் என்ன ஆகும், இது ஒர்க் ஆகும். ஃபேஸ் லாக்டு லூப்பை வந்து லாக் பண்ணும். லாக் பண்ணி அடுத்தது என்ன போவோம், லோ பாஸ் ஃபில்டருக்கு இந்த சப்ளை போகுது. இந்த லோ பாஸ் ஃபில்டரில் வந்து என்ன உருவாகும்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, PWM சிக்னல் உருவாகும், பல்ஸ் வித் மாடுலேஷன் சிக்னல் உருவாகும். இதை வந்து தேர்ட் யூனிட்டில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த பல்ஸ் வித் மாடுலேஷனில் ஏற்படுற ஹார்மோனிக்ஸு அண்ட் டிஸ்டார்ஷன், ஃபஸ்ட் 11 ஆட் நம்பர் ஹார்மோனிக்ஸ், ஈவன் நம்பர் ஹார்மோனிக்ஸ்லாம் வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க. அந்த ஹார்மோனிக்ஸை வந்து எலிமினேட் பண்ணுது. அதுக்கப்புறம் தென் பார்த்தோம்னா இந்த வோல்டேஜ் கன்வெர்ட்டர்னு ஒன்று இருக்குது. அந்த வோல்டேஜ் கன்வெர்ட்டர் என்ன பண்ணணும்னா சிக்னலை வந்து கன்வெர்ட் பண்ணுது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இது டிசியில் தான் ஒர்க் ஆகுதுப்பா. இது வரைக்குமே ஏசி சப்ளை எங்கேயுமே வரல. முக்கியமாக அந்த எக்யூப்மெண்ட்ஸ், பவர்ட்ரானிக்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ், இந்த சின்ன சின்ன அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் பார்த்தோம்னா டிசி சப்ளையில் தான் ஒர்க் ஆகிற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஏசி சப்ளை ஒர்க் ஆகிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. வோல்டேஜ் வந்து தென் கன்வெர்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா டிசி மோட்டர் இருக்குது. அந்த மோட்டரில் நம்ம என்ன பண்ணியிருப்போம், டிசி மோட்ரு. ஸோ சப்ஜெக்ட் யூனிட் பேரே பார்த்தோம்னா க்ளோஸ் லூப்பு டிசி டிரைவ்ஸ் தான். ஏசி டிரைவ்ஸ் வந்து 5th யூனிட்டில் படிப்போம். ஸோ அது டிசி மோட்டர் இருக்கிறதால டிசி சப்ளை தான் கொடுத்தாகணும். அதனால் டிசி சப்ளையே கொடுத்தாச்சு. இந்த டிசி மோட்டர் கூட தான் வந்து லோடு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த லோடு, இந்த மோட்டர் எவ்வளோ ஸ்பீடு சுற்றுது அப்படின்றத செக் பண்ணுறது தான் இந்த ஸ்பீடு என்கோடர்னு ஒன்று இருக்குது. அந்த ஸ்பீடு என்கோடர் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இதுதான் இந்த சுற்றுற அந்த சிக்னலை ஃப்ரீக்வன்சியாக கன்வெர்ட் பண்ணுது. க்ளோஸ்டு லூப்பில் பார்த்தோம்னா அந்த ஸ்பீடை சென்ஸ் மட்டும்தான் பண்ணோம். சென்ஸ் பண்ணி அவர் கொடுத்துருவார். ஆனால் இதில் என்ன பண்ணோம், இந்த ஸ்பீடை வந்து எரரே உருவாக்கக்கூடாதுன்றதுக்காக இந்த ஸ்பீடு என்கோடர் என்ன பண்ணும், ஃப்ரீக்வன்சியாக சேஞ்ச் பண்ணிக்கும். இதுதான் அதில் வந்து கீவேர்டு. இதை நீங்கள் பிளாக் கலர் பென்னில் ஏற்படுங்க. இந்த ஸ்பீடு என்கோடர் வந்து ஃப்ரீக்வன்சியாக இந்த சிக்னலை சேஞ்ச் பண்ணுறதால நம்மளுக்கு வந்து ரெகுலேஷன் வந்து 0.2% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இதுதான் அதில் கீ பாயிண்ட்டு, முக்கியமான 2 கீ பாயிண்ட்டு. அவ்வளோதான் விஷயம், வேறு எதுவும் இல்லை. இப்போ நம்ம வழக்கம் போல் இதிலேருந்து எங்கே போகுது, ஃபேஸ் சென்சிட்டிவிட்டி டிடெக்டருக்கு சிக்னல் போகுது. அது என்ன பண்ணும், அந்த பாக்ஸு ரெஃபரன்ஸ் வழியாக நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா 1500 RPM, அதே RPMல வந்து இந்த மோட்டர் சுற்றுதான்னு சொல்லிட்டு இந்த சிக்னல் கூட 2த்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும். சுற்றுச்சுன்னா ஓகே, தொடர்ந்து ஓடிட்டே இருக்கும். சப்போஸ் நம்மளுக்கு அவுட்புட் வோல்டேஜ் கம்மியாக இருந்தாலோ அதிகமாக இருந்தாலோ இந்த பேஸ் சென்சிட்டிவ் டிடெக்டருக்கு பார்த்தீங்களா, அதுக்குள்ளே இருக்க அந்த பக் பூஸ்ட் கன்வெர்ட்டர்லாம் இருக்கும். இது உள்ள அதுக்குள்ளே வச்சுருக்கும்போது அது தேவையான அளவுக்கு வோல்டேஜ் கம்மியாக இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணி ஃபேஸை வந்து 2 ஃபேஸும், அதாவது ரெஃபரன்ஸ் வோல்டேஜும் ரெஃபரன்ஸ் ஃப்ரீக்வன்சியும் அவுட்புட் ஃப்ரீக்வன்சியும் சேமாக இருந்தால் தான் லாக் பண்ணி அடுத்தது நம்ம லோ பாஸ் ஃபில்டருக்கு சப்ளை நட பக்கம் கொடுக்குது. ஸோ அப்புறம் அது வோல்டேஜ் கன்வெர்ட்டர் மூலிமா டிசி மோட்டருக்கு போகுது. அப்புறம் வந்து லோடு சுற்றுது. ஸோ அந்த நம்ம அவுட்புட் லோடு வந்து லோடுன்றது எப்பயும் மாறக்கூடியது தான், அதிகமாகலாம் கம்மியாகலாம். ஸோ அதிகமாகச்சுன்னா லோடு கம்மியாகும்போது மோட்டரோட ஸ்பீடு வந்து யூனிஃபார்மாக இருக்கணும். யூனிஃபார்மாக இல்லைனா நம்மளுக்கு வந்து இண்டஸ்ட்ரீஸில் வந்து ஒரு சில ப்ராப்ளமும், அந்த மேனுஃபேக்சரிங் கம்மியாகும், இல்லை அதிகமாகவும் மிஸ்டேக் நடக்கும், அந்த ப்ராடக்ட் ஒழுங்காக வராது. இதுபோல் வந்து எரரை, இதுபோல் வந்து ஒரு சில விஷயத்தை நம்ம வந்து தடுக்கிறதுக்காக தான் அட்வான்ஸ் டெக்னிக்காக இந்த PLL டெக்னிக் யூஸ் பண்ணுறோம். அதாவது பேஸ்டு லாக்டு லூப் டெக்னிக்கை யூஸ் பண்ணுறோம். ஓகே, ரைட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் நான் சொல்லியிருக்கேன். இதில் எதனா மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னா யாருன்னா வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இது வந்து எஜுகேட்டட் கண்டென்ட் தான். ஸோ நம்ம இண்டஸ்ட்ரி லெவலில் நான் பார்த்ததில்லை, எனக்கும் தெரியாது. எஜுகேட்டட் கண்டென்ட்டில் நம்ம வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்தை கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் சொல்லியிருக்கோம். ஸோ ரைட், முக்கியமான பாயிண்ட்டு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த மைக்ரோ ப்ராசஸர் பேஸ்டு வந்து க்ளோஸ் லூப் கண்ட்ரோல் டிசி டிரைவில் வந்து அடுத்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இது போல் வீடியோஸ் சொன்னது வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.